ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா சூப்பரான டிஷ்ஷுங்க. கல்யாண வீட்டிலலாம் அது போடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜி கூட தோத்து போகும். அந்த அளவுக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எது வேணாலும் அந்த அளவுக்கு ஒரு தோத்து போகிற அளவுக்கு நாம் வெஜ்ஜிலே செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு, அதாவது சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் கருணக்கிழங்குன்னுவாங்க. எங்கள் ஊர்லலாம் அது சேனக்கிழங்கு சொல்ல மாட்டாங்க, கருணக்கிழங்கு தான் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வந்து சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. சேனக்கிழங்க வச்சு ஒரு கிரேவி நல்லா சுக்கா மாதிரி, சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா மாதிரி செய்ய போகிறேன். சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ஒரு தண்ணி ரசம் இல்லைனா ஒரு புளி சாதம், தாளிச்ச சாதம் அந்த மாதிரி எது செஞ்சாலும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் முதல்ல என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கருணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், சேனக்கிழங்கு. அதை நான் பார்த்தீங்கன்னா, நல்லா சின்ன சின்னதாக நமக்கு வேண்டிய சைஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தாவே நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசும் வேண்டாம். நல்லா அரிஞ்சு நல்லா கழுவிடலாம். மண்ணெல்லாம் இருக்கும். நல்லா முதல்ல ஒரு காயை கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி மறுபடியும் கழுவிடலாம். கை பிப்பை எடுக்கும். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ நான் ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மாவாட்ட வேகக்கூடாதுங்க. ஒரே விசில் போதும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, நான் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், கொஞ்சம் அதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டிருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு பூண்டில் ஒரு 10 பல் இருக்கும் பூண்டு. அதுவும் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், ஒரு ஸ்பூனு மிளகு, கருவேப்பிலை, மல்லித்தழை இது எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க. இதை போட்டு நம்ம அரைக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தழையும் போட்டுக்கலாம். நான் குச்சி குச்சாவே போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோ நல்லாயிருக்கும். மீண்டும் மீண்டும் நீங்கள் இதே மாதிரி தான் செய்வீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, காய் வெந்துருச்சு. இறக்கி வச்சுட்டேன். நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, மிக்ஸியில் அதை ஒரு பல்ஸு விட்டு நல்லா கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மலை வெங்காயத்தை பாருங்கள் எவ்வளோ குட்டியாக முடியுமோ அந்த அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா, நேற்று பஜ்ஜி செஞ்ச எண்ணெய். அதனால தாங்க கலராக இருக்குது. இப்போ அந்த எண்ணெய் காஞ்சவுடனே நம்ம எடுத்து வச்ச கருணக்கிழங்கு, அதாவது சேனக்கிழங்க நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா, அப்படியே பொரித்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போடுறது அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சில காயெல்லாம் பிப்பெடுக்கும். ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். நாக்கெல்லாம் ஊறலும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல காயாக எடுத்துக்குங்க. சின்ன வடைச்சட்டியாக இருக்கா, கரண்டி பெருசாக இருக்கா, என்னால் ஒரு கையில் மொபைல் வச்சுக்கிட்டு எடுக்க முடியல. பாருங்கள், பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வடைச்சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் அந்த கலந்தது போட்டிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், அந்த அரிஞ்சு வச்ச வெங்காயம் எவ்வளோ சாப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வணங்கட்டும். பார்த்திங்களா எப்படி பொரிச்சது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ எண்ணெயில் வணங்கிட்டுருக்குங்களா. நம்ம ஒரு பெரிய தக்காளி பழத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம காரத்தூளெல்லாம் போட்டுக்கணும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கறி மசால் தூள், காரத்துக்கு வந்து நான் வெறும் மிளகாத்தூள் தான் போடுறேன். நீங்கள் குழம்புத்தூள் கூட போடலாம். ஒன்றும் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும். எல்லாம் எண்ணெயில் போடும்போது, எண்ணெயில் வதக்கும் போது நல்லா இருக்கும். கிரேவி பார்த்திங்கனாவே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் நிறைய சொல்லுவேன். நம்ம ஒன்று செய்யும் போதே அதனுடைய இது தெரியும். இதுக்கு தேவையான அளவு நம்ம கல்லுப்போ சால்ட்டுப்போ போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ கிரேவி நல்லா வதங்கிருச்சு.
இப்போ நம்ம பல்ஸ் விட்டு எடுத்தோம் இல்லைங்களா, மிளகு, சீரகம், சோம்பு அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொரித்து எடுத்த கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இது கிரேவி எல்லாம் அந்த காயில் இறங்கணும் இல்லைங்களா, அதனால கொஞ்சமாக அந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியை விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இது பண்ணும்போது இந்த காயோடு சேர்ந்து இந்த காரம், உப்பு எல்லாமே கிரேவியில் காயில் இறங்கணும். அதனால் கொஞ்சமாக உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக விட்டிங்கன்னா கூட குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். நான் சுக்காவாக வைக்க போகிறேன். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு, செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்த்தாவே தெரியும் சிக்கன் மாதிரியே இருக்குது பாருங்கள், சிக்கன் மட்டன் மாதிரியே. நாம் வேணும்னா அதுக்கு மேலே மல்லித்தழையும் மிளகுத்தூளும் கூட போட்டுக்கலாங்க. ஆயிடுச்சு, செமையாக ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நிறுத்திக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக சேனக்கிழங்கு சுக்கா ரெடி ஆகிடுச்சிங்க. இது தண்ணி சாம்பார், வெறும் ரசம், தயிர் சாதம் எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக பார்த்துருப்பீங்க எவ்வளோ பிரமாதமாக இருக்குது. வாசம் அப்படி வாசம், சூப்பர் டேஸ்ட்டுங்க. என்ன சிக்கன் செய்கிறீங்களா, மட்டன் செய்கிறீங்களான்னு அந்தளவுக்கு கேட்குற அளவுக்கு வாசமாக அவ்வளோ நல்லா இருக்குது. நான் இதை புளி சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன். ஒயிட் ரைஸும் இருக்குது, ரசமும் இருக்குது, எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.